Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முதல் முறையாக இருபாலர் கல்லூரியாக மாற்றப்பட்ட பிறகு நந்தனம் கல்லூரி இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அவரோடு பேசலாம். விக்னேஷ் முத்து, தமிழகம் முழுவதுமே கோடை விடுமுறை முடிந்து மாணவர்கள் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் நந்தனம் கல்லூரியில் இருபாலர் கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்க? கார்த்திகா, கோடை விடுமுறை மற்றும் பருவத் தேர்வுக்கு பிறகு மீண்டும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 164 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இன்றைய தினம் மீண்டும் திறக்கப்பட்டு 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இன்று காலை முதல் உற்சாகமாக கல்லூரிக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. இதேபோன்று தனியார் கல்லூரிகள் பலவும் இன்றைய தினம் மீண்டும் திறக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சென்னையை பொறுத்தமட்டில் பல்வேறு இடங்களில் இந்த பஸ் டே கொண்டாட்டங்கள் என்பது இன்று நடைபெறுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறை சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய கல்லூரிகள், வழித்தடங்கள், பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. மிக முக்கியமாக ஒவ்வொரு கல்லூரிகளின் நுழைவு வாய்களிலும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு போடப்பட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தான் இன்றைய தினம் அந்த கல்லூரி என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முதல் கட்ட கலந்தாய்வு என்பது கடந்த 15ஆம் தேதி வரை நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட கலந்தாய்வு என்பது வருகிற 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கல்லூரி கல்வி இயக்குநரகம் நேரடியாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நந்தனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பொறுத்தமட்டில் இந்த கல்வியாண்டில் இருந்துதான் இருபாலர் கல்லூரியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஆண்களுக்கான கல்லூரியாக இது செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் நடப்பு ஆண்டு முதல் பெண்களும் இதில் இணைந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான மாணவிகள் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்திருக்கு. அவர்களுக்கான கலந்தாய்வு என்பது முழுமையாக நிறைவடைந்த பிறகு ஜூலை முதல் வாரத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான அந்த கல்லூரி என்பது மீண்டும் தொடங்க இருக்கிறது. இன்றைய தினமே அந்த கல்லூரிகள் செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு இந்த பருவத் தேர்வுக்கான புத்தகங்கள் உள்ளிட்டவைகள் நேரடியாக வழங்கப்பட இருக்கிறது. மேலும் பல்வேறு விதமான பாதுகாப்பு அம்சங்களை ஒவ்வொரு கல்லூரியிலும் உறுதி செய்வதை காவல்துறை சார்பில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகா, கண்டிப்பாக விக்னேஷ் முத்து, மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.